வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான சாஃப்டான கருப்பட்டி ஜாங்கிரி. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே 1.5 கப் கருப்பு உளுந்து நைட்டே ஊற வச்சது. ஸோ இது ஓவர் நைட் ஊற வைக்கணும். இது கருப்பட்டி வெல்லம். கருப்பட்டி வெல்லம் 750 கிராம், 3/4 கிலோ. அது 1.5 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நல்லா வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்து இந்த அடியில் இருக்கிற வெல்லத்தையும் நல்லா கரைச்சிட்டு அதோடய சேர்த்து வடிகட்டிக்கிறேன். இப்போ இந்த உளுந்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு ஒரு தனி பவுலில் சேர்த்து அதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து பிசுப்பு பதம் வர வரைக்குமா நல்லா கொதிக்க விடணும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுறதுக்காக சுட வச்சுக்கிறேன். ஒரு பைப்பிங் பேக் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேட்டரை ஃபில் பண்ணி அதை அப்படியே அந்த எண்ணெயில் மிதமான சூட்டில் இருக்கிறப்ப நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு தடவை சும்மா அது நல்லா ஃப்ளோவாக வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். அப்படியே நம்ம ஒவ்வொரு ஜாங்கிரியாக இந்த எண்ணெயில் அது மீடியம் ஹீட்டில் இருக்கிறப்ப அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது மாதிரி திருப்பி போட்டு நல்லா 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெள்ளைப்பாகு நல்லா பிசுப்பு பதம் வந்துருச்சு. ஜஸ்ட்டு பிசுப்பு பதம் வந்தால் போதும், கம்பி பதமெல்லாம் தேவையில்லை. அந்த பிசுப்பு பதம் வந்ததுக்கப்புறமா அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஜாங்கிரியை அதில் போட்டு நல்லா சோக் ஆகிற வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. மீதம் இருக்கிற மாவையும் அந்த ஜாங்கிரி ஷேப்க்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிப்பியில் நம்ம உளுந்த தோல் நீக்காமல் சேர்த்துருக்கிறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட்ட எல்லா ஜாங்கிரியும் எடுத்து அப்படியே அதே மாதிரியே அந்த வெள்ளை கரைசலில் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் இது எல்லாமே நல்லா சோக் ஆகிடுச்சு. நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கிறேன். தீபாவளி பலகாரம் தயார். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. நம்மளோட கருப்பட்டி ஜாங்கிரி தயாராகிடுச்சுங்க. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நல்லா ஜூஸியாக இருந்தது, சாஃப்டாக இருந்தது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் பார்ப்போம். Until then, bye. Thanks for watching.